இப்போ தங்கத்தோட விலை வந்து ரொம்ப அதிகமாக ஏறிடுச்சு. இப்போ 59,000 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ நம்ம தங்கம் வாங்கணும்னு நினச்சா 22 கேரட்டோட விலை வந்து 59,000 அப்படிங்கும்போதே நம்ம வாங்குறதுக்கு பயமாக இருக்குது. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா 18 கேரட்டில் நாங்கள் கோல்டு செஞ்சு தரோம், 14 கேரட் 10 கேரட்டில் வந்து கோல்டு செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கேரட்னா என்ன, எதை வச்சு கேரட்டை பிரிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட், 22 கேரட், 18 கேரட், 14 கேரட், 10 கேரட் அப்படின்னு பிரிக்கிறாங்க. இப்போ 24 அப்படின்னா இப்போ ஒரு கிராமாக இருக்கட்டும், இல்லை ஒரு பவுனாக இருக்கட்டும், அதை வந்து நீங்கள் 24 பங்காக பிரிச்சிங்கன்னா அது 24 பங்குமே வந்து பியோர் கோல்டாக இருக்கும். அதான் வந்து 24 கேரட். இப்போ 22 அப்படின்னா 22 பங்கு கோல்டு, 2 பங்கு தான் வந்து மற்றது வந்து கலந்துருக்கும். 18 கேரட்டாக இருக்கட்டும், 14 கேரட்டாக இருக்கட்டும், 10 கேரட்டாக இருக்கட்டும், அதில் எத்தனை வருதோ அத்தனை பங்கு மட்டும்தான் வந்து கோல்டு இருக்கும். மற்ற மெட்டல்ஸ் அதாவது சிங்க்கு, காப்பர் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து முதலீடு பண்ணுறதுக்காக கோல்டு வாங்குகிறோம் அப்படின்னா 24 கேரட், 22 கேரட் தான் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா அதெல்லாம் வந்து கோல்டோட அளவு வந்து அதிகமாக இருக்குது. இல்லை எனக்கு வந்து நகையாக மட்டும் போட்டால் போதும், பார்க்கறதுக்கு பார்வைக்கு கோல்டாக தெரிஞ்சால் போதும் அப்படின்னா, இப்போ எனக்கு வாங்குறதுக்கு வசதி இல்லை ஆனால் எனக்கு தங்கம் போடணும்னு ஆசை இருக்குது அப்படின்னா, இப்போ 10 கேரட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமே வந்து 3000 தான். அப்போ நீங்கள் ஒரு பவுனை வந்து 24,000க்கே வந்து வாங்கிடலாம். இதே 22 அப்படின்னா உங்களுக்கு ஒரு பவுனே வந்து 59,000கிட்ட வந்து வந்துடுது. நான் முதலீடு பண்ணுறதுக்கு வாங்குறேன், இல்லை அவசரத்துக்கு வந்து எனக்கு அடகு வைக்கணும், ஒரு பேக்கப்புக்காக நான் வந்து கோல்டு வாங்குறேன் அப்படின்னா 22 இல்லைன்னா 24 அதான் வந்து பெஸ்ட்டு. உங்களுக்கு இதிலே தெரியுது இல்லையா, 22 வந்து எவ்வளோ விலை இருக்குது, 10 கேரட் வந்து எவ்வளோ விலை இருக்குது. இதே 14நாலும் அந்த எவ்வளோ % கோல்டு இருக்கோ அதுக்கு ஏற்ற விலை தான் வந்து இருக்கும். கேரட் கம்மியாக கம்மியாக விலையும் குறையும். இப்போ நம்ம அவசரத்து நகையை அடகு வைக்க போகிறோம். இப்போ 22 கேரட் பவுனை வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சிங்கன்னா கடையில் ஒரு கிராமோட விலை வந்து இப்போ 7,000 வந்துருச்சு. அவங்க ஒரு குறைஞ்சது 3,000 கொடுக்குறாங்க. இப்போ இதே ஒரு 10 கேரட் அப்படின்னா கடையிலே வந்து ஒரு கிராமோட விலையே வந்து அது 2,900 தான். அப்போ நீங்கள் பேங்க்குக்கோ வேற எங்கேயோ அடகு வைக்க போறீங்கன்னா நம்மளுக்கு காசு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்காது. அதனால அவசரத்துக்கும் நம்மளுக்கு வந்து அது வந்து யூஸ் ஆகாது. எனக்கு ஆசையாக இருக்குது கோல்டு போடணும், பார்வைக்கு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் அந்த கேரட் வந்து கம்மியாக இருக்கிறத வந்து வாங்கிக்கலாம். இல்லை நான் முதலீடு பண்ணணும், எனக்கு அவசரத்துக்கு தேவை அப்படின்னா 24, 22 கேரட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பியூர் கோல்டு அதாவது 24 கேரட் அது வந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அதில் வந்து எந்த ஒரு டிசைன்ஸும் செய்ய முடியாது. அதனால தான் அதை வந்து பிஸ்கட்டாகவும் காயினாகவும் வச்சுருப்பாங்க. 22 கேரட்லாம் வந்து அதில் அந்த 2% வந்து எக்ஸ்ட்ரா மற்ற மெட்டல்ஸ் காப்பரு, சிங்க் வந்து சேர்த்து ஜுவல்ஸை வந்து செய்ய முடியும். இப்போ கோல்டுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கோல்டு இருக்குது, பிங்க் கோல்டு அப்படின்ட்டு இருக்குது. இப்போ பிங்க் கோல்டு அப்படின்னா 22 கேரட்டாக இருக்கட்டும், அதில் வந்து 75% வந்து கோல்டும் 25% வந்து காப்பர் சேர்த்து செய்கிறதுனால அது வந்து லைட் பிங்காக வந்து இருக்கும். இப்போ ஒயிட் கோல்டு அப்படின்னா அதே 75% கோல்டு, 25% வந்து சில்வர் சேர்க்கறதுனால அது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். ஆனால் ஒயிட் கோல்டு வந்து செய்யும் போது நல்லா ஷைனிங்காக இருக்காது. அதுக்கு வந்து ரோடியம் அதை வந்து கோட்டிங் கொடுத்து நல்லா பளபளன்னு நல்லா ஒயிட்டாக தர்ற மாதிரி செய்வாங்க. ஆனால் இந்த ரோடியம் கோட்டிங் வந்து கொஞ்சம் வருஷத்துலேயே வந்து அதோட கலர் வந்து மங்க ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன செய்யணும்னா மறுபடியும் அதுக்கு வந்து கோட்டிங் கொடுக்கணும். இப்போ கேரட்னா என்ன, எதை வச்சு கேரட் பிரிக்கிறாங்க, இப்போ நம்ம எந்த கேரட்ல நகை வாங்கினா நம்மளுக்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்தாச்சு.